श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति. समर्पण पद्धति श्लोकं 113. अविकलमधिकर्तुं रक्षणे सप्तलोक्याः रघुपतिचरणेन न्यस्तदिव्यानुभावाम् अभजत भरतस्त्वाम् अंजसा पादरक्षे मणिमकुटनिवेशत्यागदन्येन मूर्ध्ना. பதபதார்த்தம். ஹே பாதரக்ஷே, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. பரதஹா, பரதரானவர். சப்தலோக்கியாகா, 7 லோகத்தினுடைய. அவிகலம், குறைவில்லாமல். ரக்ஷனே, காப்பாற்றுவதில். அதிகர்த்தும், யோக்கியமாவதற்காக. ரகுபதி, ஸ்ரீராமனுடைய. சரணேன, திருவடியினாலே. ந்யஸ்த, வைக்கப்பட்டிருக்கின்ற. திவ்ய, உயர்ந்ததான. அனுபாவாம், பெருமையை உடைத்தாயிருக்கின்ற. துவாம், உன்னை. மணிமகுட, கல்லிழைத்த கிரீடத்தினுடைய. நிவேஷத்யாக, வைத்துக்கொள்ளுவதை விட்டதனாலே. தன்யேன, மகாபாகியத்தை அடைந்திருக்கின்ற. மூர்த்னா, தலையினாலே. அஞ்சசா, சீக்கிரமாக. அபஜத, அடைந்தார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகம் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குற ஸ்லோகமாக இருக்குது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, பெரிய பலனை எதிர்பார்க்குறவா சின்ன சின்ன விஷயங்களில் வைராக்கியத்தை வச்சுக்கணும். அது துறக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். பெரிய விஷயம் கிடைக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்களை விட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமையறது. அதாவது பரதன் தன்னோட கைக்கு கிடைச்ச சாம்ராஜ்யத்தை யாருமே அதை அப்போஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவனுக்கு ஃபுல் அதிகாரத்தோடு கிடைச்ச அந்த சாம்ராஜ்யத்தை வேண்டாம்னு அதை துச்சமாக மதித்து, திருணமாக மதித்து ராமனை தேடி ஓடி ராமன்கிட்டேருந்து பாதுகையை வாங்கிட்டார் இல்லையா. அதனால் அயோத்தின்ற ஒரு ராஜ்யம் ஆள வேண்டிய சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணதுனால 7 உலகத்தையும் ஆளக்கூடிய சாமர்த்தியம் உள்ள பாதுகைக்கு சேவகம் பண்ணக்கூடிய கைங்கரிய ராஜ்யத்துக்கு அரசனாயிட்டான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தோட வியாக்கியானம். இப்போ இவ்வளோ ஈஸியாக கிடச்ச ராஜ்யத்தை பரதன் ஏன் வேண்டான்னு சொல்லணும், எடுத்துகிட்டு இருக்கலாமே அப்படின்னு நமக்கெல்லாம் தோணும். ஆனால் பரதனுக்கு இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ராமாயணத்தில் நான் பூர்த்தியாக வால்மீகி ராமாயணம் வாசிச்சவாளுக்கு தெரியும். அண்ட் இதுக்கான வியாக்கியானங்கள், பெரியவா எழுதின வியாக்கியானங்கள்லாம் வாசிக்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். திருக்குடந்தை ஆண்டவன், பொன்றிபுரம் சுவாமி, அந்த மாதிரி எல்லாம் வாசிக்கும்போது பரதனுக்கு இருந்த பெரிய ப்ராப்ளம் என்ன அந்த ராஜ்யத்தை ஆள்றது அப்படின்னா, பரதன் நாட்டோட ராஜாவானா ராமன் பிரஜை ஆயிடுவார். அதை பரதனால் தாங்கிக்கவே முடியல. அதாவது ராமனை நான் ரூல் பண்ணுவேன் அப்படிங்கிறத பரதனால் தாங்கிக்கவே முடியல. அப்பேற்பட்ட சாம்ராஜ்யம் எனக்கு வேண்டாம். எங்கள் அண்ணாவை நான் அதிகாரம் பண்ணுறதுக்கு யோக்கியதை உள்ள ஒரு பீடம் அப்படின்னா எனக்கு அது வேண்டவே வேண்டாம். இதுதான் பரதனோட ரியல் இன்டென்ஷன், வேண்டான்னு சொல்கிறதுக்கு. ஏத்துண்டா இவா என்ன சொல்லுவாளோ அவா என்ன சொல்லுவாளோ அதெல்லாம் இல்லை. ராமன் என்ன ஆளணும், ஆனால் நான் ராமன் ஆள்ற மாதிரி இருந்ததுன்னா அது எனக்கு வேண்டாங்கிறது தான் அவரோட ரியல் இன்டென்ஷன். இப்போது இந்த பரதனோட எண்ணத்தை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரியாக அந்த அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம குலசேகர ஆழ்வார் ஒரு பாசுரம் கொடுத்துருக்கார். திருச்சித்திரக்கூட பாசுரமாக, தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தினுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசுதானே அப்படின்ற. தில்லை நகர் திருச்சித்திரக்கூடத்தினுள் அரசமர்ந்தான் யார்? ராமன். திருச்சித்திரக்கூடத்தில் இருக்கிறது ராமன். அடிசூடும் அரசையல்லால், அவனோட திருவடின்ற அந்த கைங்கரியம், அந்த திருவடி கைங்கரியம் கிடைக்கிற அந்த அரசையல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசு தானே, மற்றதெல்லாம் நான் அரசாவே நினைக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஆக இதுதான் உண்மையாக பரதனோட நிலை அன்னைக்கு. இந்த ஸ்லோகத்தில் அஞ்சசா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. இந்த அஞ்சசான்ற பதத்துக்கு சீக்கிரம்னு ஒரு அர்த்தம். இதுதான் நம்மாண்டவன் வியாக்கியானம். இதே அஞ்சசாக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அது பொருத்தமான அப்படின்னு ஒரு அர்த்தம், அதாவது அப்ராப்ரியேட் அப்படின்னு ஒரு அர்த்தம். அது உத்தமூர் சுவாமி வியாக்கியானம்.
இது ரெண்டுமே அழகு தான். இந்த அஞ்சசான்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. ஒன்று சீக்கிரம், இன்னொன்று பொருத்தமானன்னு. சீக்கிரமாக வந்தடைந்தார் அப்படின்னா பெருமாளோட திருவடியிலேருந்து அந்த பாதுகை வெளிப்பட்ட நேரம் டக்குன்னு பரதன் எடுத்து தலையில் வச்சுட்டார் உடனே. ஸோ சீக்கிரமான்றதும் கரெக்டு. அதே அஞ்சசான்ற வார்த்தைக்கு பொருத்தமான அப்படின்ற அர்த்தத்தை எடுத்துட்டோன்னா அந்த பரதனோட தலைக்கு பாதுகையானவள் ரொம்ப பொருத்தமாக இருந்தாலும், அதாவது என்னென்னா கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் திமிர் இல்லாமல் அந்த அந்த அடியேன் அப்படின்ற வார்த்தைக்கான முழு அர்த்தமாக பெருமாள் முன்னாடி நின்றார் இல்லையா பரதன், அந்த மாதிரி இருந்தான்னா பாதுகை அவளோட தலைக்கு அவ்வளோ பொருத்தமாக இருப்பாளாம். ஆக பெரிய பலனை எதிர்பார்க்குறவா சின்ன விஷயங்களில் வைராக்கியத்தை வச்சுக்கணும். சின்ன விஷயத்தை தியாகம் பண்ணதுனால பெரிய சாம்ராஜ்யமானது, கைங்கரிய சாம்ராஜ்யமானது பரதனுக்கு கிடச்சது. இந்த இந்த பாதுகை பட்டாபிஷேகம், அதாவது பாதுகையை தலையில் ஏழை பண்ணிட்டு வரும்போது தான் வால்மீகி இவருக்கு பரதனுக்கு ஸ்ரீமான்னு பட்டத்தை கொடுப்பார். அதாவது எப்போ ஸ்ரீமான் பட்டம் கிடைக்கும் அப்படின்னா, எப்போ அவளுக்கு பெருமாள் மேலே சிந்தனை ஜாஸ்தியாகி அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக வரும்போது தான் அவர் அவ்வளோ லேஸில் கொடுக்க மாட்டார் யாருக்கும் ஸ்ரீமான் பட்டம். அவர் பரதனுக்கு அந்த இடத்துல ஸ்ரீமான்னு பட்டம் கொடுக்குறார். அதாவது இந்த பெருமாளுக்கான அந்த திருவடி சம்பந்தம் ஏற்படும் போது, அந்த கைங்கரிய சிந்தனை வரும்போது அப்பேற்பட்ட பெரிய பலன் கிடைக்கிறது. பாதுகையே தலையில் தூக்கி வச்சுக்கிற பலன் கிடைக்கிறது எப்போ? அயோத்தின்ற சின்ன சாம்ராஜ்யத்தை தியாகம் பண்ணும்போது கைங்கரியம்ன்ற பெரிய சாம்ராஜ்யம் அவருக்கு கிடச்சது. ஆக நம்ம எப்போவுமே பெரிய பலனை எதிர்பார்க்குறவா சின்ன விஷயங்களில் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமையர்தடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா.